ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 13/2/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இங்கே உங்களுடையது எல்லாமே குப்தம்தான், மறைமுகம்தான். அதனால் பகட்டாக எந்த ஆடம்பரமும் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுடைய புது ராஜ்யத்தின் போதையில் இருக்கணும். ஸோ அதுதான் மகாபாரதத்தில் ராமருடைய குழந்தைங்க காட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்க்கும்போது காட்டில் சன்னியாசியாக இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்பொழுது இது சாதாரண குழந்தை மாதிரி தெரியல, ராஜ குடும்பத்து குழந்தை மாதிரி தெரியுது. அது எப்படி? அந்த குணத்தை வைத்து, அந்த முகப்பொலிவை வைத்து. ஸோ இதெல்லாம் எப்படி வரும்? அந்த ராஜ்யத்தின் போதையில் இருக்கும்பொழுது தான் வரும். ஸோ அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸு மூலமாக போதை வரக்கூடாது. அந்த ராஜ்யத்தின் போதையில் இருக்கிறது உங்கள் முகத்தில் வெளிப்படும். அதன் மூலமாக அந்த ஜொலிப்பு அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறார். கேள்வி: தெய்வீக ராஜ்யம் மற்றும் சிரேஷ்ட தர்மத்தின் ஸ்தாபனைக்காக குழந்தைங்க என்ன முயற்சி பண்ணுறீங்க? 5 விகாரங்களை விடுறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க இல்லை? அதுதான் தெய்வீக காரியமே இல்லையா? விகாரமற்ற உலகத்தை உருவாக்குறது தான் தெய்வீக காரியம். சிரேஷ்ட தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறது, அதுக்கு நாம் முதல்ல 5 விகாரங்களை விடணும். ஏன்னா இந்த விகாரங்கள் தான் எல்லாரையும் கீழானவர்களாக ஆக்கி இருக்குது. நெச்சனரில் முதல் இடைக்கடை இதுதான் துக்கம் கொடுத்து இருக்குது. ஸோ அதனால் அதை விடுறோம். இந்த நேரத்தில் எல்லாருடைய தர்மமும் கர்மமும் கீழானதாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே எதுவும் தெய்வீகமாக உயர்ந்ததாக இல்லை. அப்படி ஆக்கிறதுக்கு தான் பாபா ஸ்ரீமத்து கொடுக்கிறார். கொடுத்து தர்மத்தையும் உயர்ந்ததாக, கர்மத்தையும் உயர்ந்த தெய்வீகமாக மாற்றுறார். அந்த தெய்வீக தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ அதனால் நம்ம பாபாவுடைய நினைவில் இருந்து விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறோம். ஸோ அதுதான் ஸ்ரீமத் இல்லையா? நினைவின் மூலமாக விகாரத்தை மொத்தமாக அழிச்சிடணும். படிப்பின் மூலமாக தனக்குத்தானே ராஜ திலகம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த படிப்பை படிக்க படிக்க ராஜ அதிகாரி ஆகிறீங்க. இங்கே படிப்புன்றது படிக்கிறது, தாரணை பண்ணி குணமாக மாற்றுறது. ஸோ விகாரங்களே இல்லாதவர்களாக நீங்கள் மாறும்போது உலகத்தின் ராஜ அதிகாரி ஆகிறீங்க. பாடல்: உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்தோம் இல்லையா? பாபாவை மட்டும் பிடிச்சா உலக ராஜ்யம் நமக்கு. உலகத்து பின்னாடி போனீங்கன்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க, இந்த பாட்டை கேட்டுங்க. ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் தான் பாபான்னு சொல்கிறீங்க. இந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எல்லோருக்கும் தந்தை, எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறார், நிரந்தர சுகத்தை. அவருக்கு எல்லோருமே எல்லையற்ற குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் அந்த ஒரு பரமாத்மாவை தான் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் நினைவு பண்ணுது. ஆனால் அந்த பரமபிதா பரமாத்மா கிட்டேருந்து நமக்கு உலக ராஜ்யம் கிடைக்குதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு பாபா கொடுக்குற இந்த உலக ராஜ்யம் நிலையானதாக 21 ஜென்மத்துக்கு வரும், உறுதியானதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இங்கே அப்படியா? ஒரு ஜென்மம் கூட எங்கே கிடைக்குது இல்லையா? 5 வருஷம் ஆட்சி செய்யலாம். அந்த 5 வருஷம் கூட நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது. அங்கே 21 ஜென்மம், 2500 வருஷம் தொடர்ந்து ராஜ குடும்பத்திலே பிறப்போம். எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முழு உலகத்திலையும் நம்முடைய ராஜ்யம் இருக்கும். அதை யாருமே அபகரிக்க முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறதே நாம் மட்டும்தான். அப்புறம் யார் கொள்ளையடிக்க போகிறா? நம்முடைய ராஜ்யம் அவ்வளோ உறுதியானதாக இருக்கும். அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், பிரிவினையே இருக்காது.
ஆனால் இங்கே ராஜ்யத்தை விடுங்க, குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளோ பிரிவினை இல்லையா? அது பிரிவினை இல்லாத ராஜ்யம். குழந்தைங்க எப்பெல்லாம் பாட்டு கேட்குறீங்களோ அப்போ உங்களுடைய ராஜ்யத்தின் போதை வரணும் இல்லையா? உன்னை அடைந்ததால் உலகத்தையே அடைந்தேன். ஆனால் பக்தியில் உன்னை சரணடைந்தேன் இதெல்லாம் பாடுவாங்க, ஆனால் அதனால் என்ன கிடைக்குதுன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு ராஜ்யத்தின் போதை வரணும். இந்த மாதிரி போதை ஏற்றக்கூடிய பாட்டை வீட்டில் வச்சுக்கோங்க இல்லை? இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அதை கேட்கலாம். நிறைய பாடல்கள் பாபா ஞானத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். எப்பயாச்சும் உங்களுக்கு மனநிலை ஆட்டம் காணுதுன்னா டக்குன்னு அதை கேட்டு போதை ஏற்றிக்கணும். பக்தி மார்க்கத்து பாட்டே நமக்கு போதையை கொடுக்கும், நிறைய பாட்டு. உங்களுடைய அனைத்துமே இங்கே குப்தமாக தான் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள்கிட்ட எவ்வளோ ஆடம்பரம் இருக்கும். உங்ககிட்ட எந்த ஆடம்பரமும் கிடையாது. பாபா யார்கிட்ட பிரவேசம் ஆகிறாரோ அவரும் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் பாருங்க இல்லையா? பாபா குழந்தைங்க நம்மக்கிட்டேயும் ஆடம்பரம் கிடையாது. நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குற பாபாவின் ரதமாக இருக்கிற பிரம்மா பாபா கிட்டேயும் எந்த ஆடம்பரமும் கிடையாது. இங்கே ஒவ்வொரு மனிதனும் அதர்மமான சீச்சி காரியங்களை தான் பண்ணுறான். அதனால தான் அவங்கள கல்புத்திக்காரங்க, புத்தியற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா புத்தி வேலை செய்யலை, பூட்டு போட்டாச்சு, மாயா பூட்டு போட்டான். பாபா தான் அதை திறந்து விடுறார். அவர் வழிபடி நடக்க நடக்க, பாபாவை நினைக்க நினைக்க புத்தி போட்டு திறக்குது. பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தீங்க தெரியுமா? உலகத்துக்கே எஜமானராக இருந்தீங்க. அப்படிப்பட்டவர்களை ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக மாயா பண்ணிடுச்சு, புத்தியற்றவராக ஆக்கிடுச்சு இல்லையா? அந்த தினந்தோறும் பட டைரக்டர் நாகராஜ்ன்றவர் முதல் படமே பயங்கர ஹிட்டு கொடுக்குறாரு. அப்படியே தண்ணிக்கு அடிமையாயிட்டார். அந்த போதை வந்தோடனே அப்படியே சரி அடிச்சு தான் பார்ப்போம், அப்படியே அடிமையாயிட்டார். 25 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிட்டாராம். தண்ணி அடித்தாதான் எழுந்திரிக்கவே முடியுமா, அப்படி ஆயிட்டாராம். அந்த மாதிரி விகாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சிடுச்சு இல்லையா? எல்லார் வீட்லேயும் பாங்க எழுந்தோடனே டிவி ஓடும் அல்லது மொபைலில் நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த போதை இல்லைன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஆகிட்டாங்க. மாயா அப்படி பண்ணிடுச்சு. ஸோ பாபா கிட்ட போகிறதுக்காக நிறைய யாகம் தவம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது, எதையும் அடைய மாட்டாங்க. ஏமாற்றம்தான் மிச்சம். பாருங்கள், நாளுக்கு நாள் தீமைகள் தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா மனிதர்கள் அந்த அளவுக்கு தமோ பிரதானம் ஆகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தீமையும் நடக்க தானே செய்யணும். அப்போ சதோ பிரதானம் ஆகிறது தான் இதுக்கான வழி இல்லையா? சட்டம் கடுமையாக்கினா சரியாயிடும்னு நினைக்கிறாங்க, பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு தமோ பிரதானம் ஆயிடுச்சு ஆத்மா. எந்த ரிஷி முனிவர்கள் மகிமைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவங்க தூய்மையாக இருந்தாங்க, அதனால தான் மகிமை இருந்தது. அதனால் எதை பற்றி கேட்டாலும் கடவுளை பற்றியோ அவருடைய படைப்பை பற்றியோ கேட்டால் தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போ எல்லாம் தமோ பிரதானம் ஆயிட்டதுனால சிவோகம், அதாவது நானே சிவன்ட்டாங்க. சர்வவியாபி, எங்கும் இருக்கிறார், ஓங்கிட்டையும் இருக்கார், எங்கிட்டையும் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும். அந்த நாய் பூனைக்குள்ளே, கல்லில் மண்ணில் அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே தவிர பரமபிதான்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா பிதா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொன்னால் அது நல்லா இல்லை இல்லையா, தப்பாகிடுது. ஸோ அதனால தான் ஈஸ்வரன் அல்லது பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய புத்தியில் அவர் நம்முடைய அப்பான்ற வார்த்தை வரமாட்டேங்குது. ஒருவேளை யாராவது அப்பான்னு சொன்னாலும் இல்லையா, அப்பனே அம்மையே ஒப்பில்லாமணியெல்லாம் பாடுறாங்க, ஆனாலும் சும்மா பேரளவுக்கு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் உண்மையிலே நம்மளுடைய அப்பா பரமபிதான்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
புத்தி ஒரேடியாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும்ன்றார். ஆனால் இப்போ அப்படி ஜொலிக்கலை, அப்படி புரிஞ்சிக்கலை. தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிற தந்தை. அப்போ அவருடைய குழந்தையாகிய நாம் ஏன் நரகத்தில் விழுந்து கிடக்கிறோம் இல்லையா? நம்ம அப்பாவோடது சொர்க்கம்னா அங்கே தானே நாம் இருக்கணும். ஏன் நரகத்தில் விழுந்து கிடக்கிறோம்? அப்போ அவர் அப்பான உடனே அவருடைய சொர்க்கத்துக்கு நாம் போகணுன்ற அந்த எண்ணம் வரும். அதுக்கு தான் இதை சொல்கிறார். அவர் அப்பான்னு சொல்லிட்டு அவர் சொர்க்கத்தை உருவாக்குறாரு. ஏன் நரகத்தில் இருக்கிற குழந்தை இல்லையா? ஒரு பணக்காரனுடைய பையன் கூட தண்ணி அடித்தான்னா அந்த அப்பாவுடைய சொத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி தமோ பிரதானமாகி அனுபவிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டீங்க. சதோ பிரதானமாகுங்க. எப்படி முக்தி அடையிறது, எப்படி ஜீவன் முக்தி அடையிறதுன்னு யாருடைய புத்தியிலும் கிடையாது. இப்போ தான் பாபா சொல்கிறார், ஆத்மா தூய்மை இல்லாமல் போயிடுச்சு, அதனால் புத்தி வேலை செய்யலை. ஆனால் முதல்ல சதோ பிரதானமாக புத்திசாலியாக தான் ஆத்மாக்கள் இருந்தது. பிறகு சதோ ரஜோ தமோ நிலைக்கு வந்து புத்தியற்றதாக ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புத்தி கிடைச்சிடுச்சு இல்லையா? இதை வச்சு சதோ பிரதானம் ஆகணும் இல்லையா? அந்த ஞானம் கிடைச்சிடுச்சு. பட் புத்திசாலி ஆகணும்னா பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நமக்கு இதை ஞாபகப்படுத்துகிறார். நாம் எப்படி இருந்தோன்னு, பாரதம் எப்படி இருந்தது, புத்தம்புது உலகமாக இருந்தது. அங்கே நம்ம ராஜ்யம் இருந்தது. அங்கே ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம், ஒரே மகாராஜா மகாராணியோடைய ராஜ்யம் இருந்ததுன்னு புரிய வைக்கிறார். ஸோ அப்போ எப்படி இருக்கும் இல்லையா? ஒரே தர்மம் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே மனிதர்கள் எதாக இருந்தாலும் கேள்வி கேளு, சினிமா பாட்டு சின்ன வயசுல விஷத்தை ஏற்றி விட்டுடுச்சு. அதே பழக்கம்தான் குடும்பத்திலையும் கேட்க, எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறது. அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும்? பிறகு துவாபர யுகத்தில் விகார மார்க்கம் ஆரம்பமாகுது. பிறகு ஒவ்வொருத்தருடைய செயலும் ஆதாரமாக ஆகிடுது. ஸோ அடுத்தடுத்து அவங்களுடைய விதியை நிர்ணயிக்கிறது அவங்களுடைய கர்மமாகிடுது, செயல்கள் ஆதாரமாகிடுது. ஸோ கர்மத்தின் விதி அங்கே தான் வேலையை செய்யுது. துவாபர யுகம் நரகத்தில் தான், சொர்க்கத்தில் கிடையாது. ஏன்னா மொத்தமாக சேர்த்து இங்கே நாம் சம்பாதிச்சுக்கிறோம், இன்ஷூர் பண்ணி வச்சுக்கிறோம், அங்கே ஜஸ்ட்டு அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால் அங்கே கர்மத்தின் விதி சொர்க்கத்தில் வேலை செய்யாது. எப்படியும் அங்கே பாவம் செய்ய போகிறது கிடையாது. ஸோ இங்கே தான், அதாவது துவாபர யுகத்திலேருந்து நீங்கள் செய்கிற செயல்களின் ஆதாரத்தில் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. ஸோ எந்த குடும்பத்தில் போய் எடுக்குது, அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா, இது எல்லாமே அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்களா அல்லது அகங்காரத்தில் ஆட்டம் போட்டிங்களான்றதை பொறுத்து இருக்குது. 21 பிறவிக்கு நீங்கள் ராஜ்யம் அடைகிற மாதிரி செயல்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். 21 பிறவிக்கு ராஜ்யம் அடைகிற மாதிரி செயல்கள் இல்லையா? கர்மம் தானே எல்லாத்துக்கும் ஆதாரம். ஸோ நீங்கள் என்ன புண்ணிய கர்மம் செய்தாலும் அது ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும், மனித வழிப்படி செய்தால். கடவுளுடைய வழிப்படி நம்ம உயர்ந்த கர்மம் செய்யும்போது 21 ஜென்மத்துக்கு சாதாரண பலனில் ராஜ பதவி அடையிறோம். அந்த மாதிரி கர்மா கற்றுக் கொடுக்குறாருன்னா அப்படித்தானே செய்யணும். அந்த மாதிரி கர்மா தான் இயேசுடைய வாழ்க்கை, பாண்டவர்களுடைய வாழ்க்கை, ராமருடைய வாழ்க்கையாக அந்த ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான்லலாம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு புரியாது. இப்போ இந்த ஞானம் கேட்டுட்டு அதை பார்க்கும்போது தான் புரியும். ஏன் அவ்வளோ கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டாங்கன்னா 21 பிறவிக்கு ராஜ்யத்தை அடையிறதுக்காக அப்படிங்கிறத அங்கே மறைஞ்சு இருக்குது. அங்கே கூட எல்லைக்குட்பட்ட தந்தை, அதாவது லௌகீக தந்தை கிடைப்பார் சொர்க்கத்துலேயும். ஆனால் இந்த ராஜ்ய ஆஸ்தி உண்மையிலே எல்லையற்ற தந்தை கொடுத்ததுன்ற ஞானம் அங்கே இருக்காது.
எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அங்கேயுமே அப்பா ராஜாவாக இருப்பார், அவங்க ஆஸ்தி தானே பிள்ளைக்கு வருது. ஆனால் கொடுத்தது சிவபாபா. இதுதான் முக்கியமான விஷயம். அது அவங்களுக்கு தெரியாது. பிறகு துவாபர யுகத்தில் இருந்து ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. விகார சம்பந்தம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ சொர்க்கத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஒருத்தர் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பயங்கர துக்கத்தில் இருந்தோம் அப்படிங்கிற அந்த நினைவே அங்கே இல்லாமல் இருக்கிறத நினைத்தால் இப்போ நமக்கு வலிக்கும், இரத்த கண்ணீர் வரும் இல்லையா? ஒரு விதத்தில் அது ஒரு துரோகி மாதிரி தானே இல்லையா? கடவுள் தான் பண்ணாருன்ற அந்த நினைப்பே இல்லாமல் இருக்கிறது. பட் அதான் நாடகம். அப்போ நீங்கள் சிந்த வேண்டிய அந்த நன்றி கண்ணீர், ஆனந்த கண்ணீர், அன்பு கண்ணீர் எல்லாத்தையும் இப்போ சிந்திக்க வேண்டியது தான். இப்போ எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவியும் ஏறும், பாபா கிட்ட அந்த அன்பும் அதிகமாகும். ஸோ பிறகு துவாபர யுகத்தில் ராவணனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது தான் நம்ம பாவக்கர்மம் செய்கிறோம், விகார சம்பந்தம் ஏற்படுது. பிறகு உங்களுடைய செயலின் ஆதாரத்தில் தான் பிறவி கிடைக்கிது. எல்லா சம்பந்தத்துலேயும் இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒன்று வந்துடும். காமத்தினால இருக்கும், கோபத்தினால இருக்கும், கோபத்தை தூண்டக்கூடிய உறவாக இருக்கும், அல்லது பற்று தூண்டக்கூடியது, பேராசை அகங்காரத்தை தூண்டக்கூடியது. ஸோ அப்போ இதனால் உந்தப்பட்டு நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னா அதற்கேற்ப உங்களுடைய செல்வம் எல்லாமே, ஆரோக்கியம், அழகு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். பாரதத்தில் பூஜைக்கு தகுந்த ராஜாக்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்களும் இருந்தாங்க. பிறகு பூஜாரி விகாரி ராஜாக்களும் இருந்தாங்க துவாபரகத்தில் இருந்து. ஸோ சத்தியுகம் திரேதயுகத்தில் எல்லாரும் பூஜைக்குரியவர்கள் தான், ராஜாராணி மட்டும் இல்லை, பிரஜைகளுமே. அங்கே யாரும் பூஜை செய்ய மாட்டாங்க, பக்தி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவர்களே பூஜைக்குரியவராக இருக்கிறாங்க. துவாபரயுகத்தில் எப்போ பக்தி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ராஜாராணி மாதிரியே பிரஜைகளும் விகாரிகளாக மாறிடுறாங்க, பக்தர்களாக மாறிடுறாங்க. விகாரி பூஜைக்கு தகுந்த நிலையை இழந்த உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த சூரியவம்சி ராஜாவாக இருந்த நாராயணனே பூஜாரி ஆகிடுறார். இப்போ நீங்கள் விகாரமற்றவர்களாக ஆகுறீங்க. அதோடைய பலன் 21 பிறவிக்கு உங்கள் கூட நிரந்தரமாக இருக்க போகுது. பிறகு பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் தேவதைகளுக்கு கோயில் கட்டி பூஜை செய்வோம். எல்லாமே பாரதத்தில் தான் நடக்குது. பாபா சொல்கிற இந்த 84 பிறவி கதையே பாரதவாசிகளோடது தான். ஏன்னா மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் லேட்டாக தான் வராங்க. பிறகு அவங்க வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுது. பாருங்கள், ஒவ்வொரு தர்மத்தினர்களுடைய முகமும் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துலையுமே வித்தியாசம் இருக்குது, சடங்கு எல்லாமே வித்தியாசம் இருக்குது. பக்தி மார்க்கத்தின் பொருட்களும் தேவையில்லையா? ஸோ அப்போ தான் அந்த வேத சாஸ்திரங்கள், கோயில் இந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. எப்படி விதை சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மரம் அது அந்த சின்ன விதையிலிருந்து வர மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. மரத்தின் இலைகளை கணக்கிடவே முடியாது இல்லையா? அது பாட்டுக்கு வரும், கொட்டும், மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இலை ஒரு மரம் வாழ்நாளில் உருவாக்கிச்சின்னு கணக்கிடவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி பக்தியும் பலவிதமாக விரிவாயிடுச்சு. இந்த ஞானத்தின் விதையிலிருந்து தான் வருது பக்தி இல்லை? எல்லாத்துலேயுமே இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், எல்லா பக்தி மார்க்கத்துலேயுமே. ஆனால் அது பலவிதமாக விரிவாயிடுச்சு. அதிக சாஸ்திரங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துடைய பொருட்கள் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு இப்போ பாபா சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் பாபா வர்றார் இல்லையா? அந்த நேரத்தில் தான் பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஞான மார்க்கம் உருவாக போகுது, அதாவது சொர்க்கம் உருவாக போகுது. அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஆனால் பக்தியோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ விதவிதமான பக்தி பாடல்கள், நடனங்கள், அலங்காரம், எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கும்.
கோயிலெல்லாம் எவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் அந்த செலவும் நமக்கு மிச்சமாச்சு, அதற்கான நேரமும் நமக்கு இப்போ மிச்சமாச்சு. மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதை ஃபுல்லாக பாபா நினைவில், அப்புறம் இதை மற்றவர்களுக்கு சொல்கிறதுல செலவு பண்ணுங்க. தந்தையாகிய என்னையும் நான் கொடுக்குற ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த ஆஸ்தி லக்ஷ்மி நாராயணன் பதவியை நான் அடையிறேன், ஆனால் அப்படி கொடுத்தவரை மறந்துடுவேன் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நமக்கு அப்படி ஒரு குற்றமனப்பான்மையும் இருக்கும், ஒரு அன்பு கண்ணீரும் இருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நினைவு செய்யுங்க இல்லையா? உங்களுடைய தர்மம், அதை நினைவு பண்ணுங்க. அப்போ உங்களுடைய கர்மம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் அதை நினச்சி பாருங்கள். அந்த கர்மம் தான் இப்போ வெளிப்படணும். பல பிறவிகளாக நீங்கள் பலவிதமான பக்தி பண்ணீங்க. சந்நியாசிகள் கூட ஆத்மாக்கள் வசிக்கிற அந்த பரந்தாமம் தான் பரமாத்மான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க அந்த பிரம்ம மகா தத்துவத்தை தான் நினைவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலே சன்னியாசிகள் ஒருவேளை சதோபிரதானமாக இருக்கிறாங்கன்னா அவங்க அமைதியாக காட்டில் போய் தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ தமபிரதானமாக இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, விளம்பரம் பண்ணி சிஷ்யர்களை வாங்க 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 வாங்கன்னு சேர்த்துட்டு பெரிய பணக்காரர்களாக வசதியோடு வாழறாங்க. ஆனால் அந்த மாதிரி காட்டில் போய் அமைதியாக இருந்த சன்னியாசிகள் கூட பிரம்மத்திலலாம் ஐக்கியமாகிறது கிடையாது. பிரம்மத்தின் நினைவிலிருந்து சரீரத்தை விடுறாங்க. அதனால் பிரம்மத்தில் ஐக்கியம் ஆகிடுவோன்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி யாரும் ஐக்கியமாக முடியாது. ஏன்னா ஆத்மா அழிவற்றது. அது எப்படி ஐக்கியமாகும்? ஐக்கியமாகுதுன்னா அது ஏதோ ஒரு ஜடப்பொருள் மாதிரி, பாலில் தண்ணி கலந்த தண்ணி அதுவும் கலந்த மாதிரி அப்படி சொல்லிடுறாங்க. அது உயிரோட்டமான பொருள் இல்லை, அழிவற்றது இல்லை. பக்தி மார்க்கத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பிறகு பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ எது ரைட்டு இல்லையா? நீயே கடவுள் ஆகிடுவோன்னா அப்புறம் கடவுள் வருவார்னா அப்போ ஏதோ ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். நாம் பிரம்மத்தை நினைத்து பிரம்மத்தில் ஐக்கியமாகிடுவோன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கிறதுக்கு வருவாருன்றாங்க இல்லையா? இல்லற தர்மத்தினர் தான் இதை சொல்கிறாங்க. அப்போ தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கிறதுக்கு இங்கே தானே வந்தாகணும். அப்போ தூய்மையானால் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் தானே. அதுதானே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன்ட்டு கீதையில் சொல்லப்பட்டிருக்குது. அதே கீதையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்ற அர்த்தமும் வந்துடுது. அப்புறம் எப்படி வருவார்? மேலிருந்து தூண்டுதல் மூலமாகவே ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரா என்ன? அப்படிலாம் கிடையாது. டீச்சர் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு தூண்டுதல் கொடுப்பேன்னு சொல்லுவாரா? தூண்டுதல்ன்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. தூண்டுதல் மூலமாலாம் எந்த காரியமும் நடக்காது. சங்கரருடைய தூண்டுதல் மூலமாக விநாசம்னு சொல்லப்படுது. ஆனால் நாடகத்தில் இந்த உலக அழிவு பதிவாகி இருக்குது. அதுக்கும் சங்கரருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் ரெடி ஆகிறார் சொர்க்கத்துக்கு, அவ்வளோதான். ஏன்னா அதை யூஸ் பண்ண போகிறது சயின்டிஸ்ட்டு. அணு ஆயுதங்களை அவங்க உருவாக்கித்தான் ஆகணும். ஸோ சங்கரருக்கு மகிமை பாடணுன்ட்டு இப்படி பாடிட்டாங்க. ஆனால் உண்மையிலே யாருக்குமே தங்களுடைய பெரியவர்களுடைய மகிமை தெரியாது. தர்மஸ்தாபகர்களை கூட குருன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க. சத்கதி செய்கிறவங்க தான் குருன்னு சொல்ல முடியும் இல்லை? நமக்கு சத்கதி கொடுக்குறவங்க அது கடவுள் மட்டும்தான் கொடுக்குறார்.
மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வராங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் அவங்க தர்மத்தை சார்ந்தவர்கள் பரந்தாமத்திலிருந்தே கீழே இறங்கி வராங்க. யாருக்கும் அவங்க ஞானத்தினால ஜீவன் முக்தியெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி அவங்கள நீங்கள் குருன்னு சொல்ல முடியும்? குரு ஒருத்தர் தான். அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். அவர் தான் பகவான், நம்ம எல்லோருக்கும் அப்பா. அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார், ஜீவன் முக்தி கொடுக்கிறார். யாருமே அவரை நினைக்காமல் இருக்கிறது கிடையாது. என்னதான் கணவன் மேலே அன்பு இருந்தாலும் பகவானே ஈஸ்வரா அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி அவர் தானே கொடுக்கிறார். ஸோ இதையெல்லாம் தந்தையே புரிய வைக்கிறார். மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் எல்லாருமே கடவுளுடைய படைப்பு தான். படைக்கிற தந்தையோ நான் ஒருவனே. எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவர் அந்த ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். சகோதரனுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. ஆஸ்தி எப்போவுமே தந்தைக்கிட்ட இருந்து தானே கிடைக்கும். ஸோ அதனால் எல்லையற்ற குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை நான் தான் கொடுக்குறேன். அதனால தான் என்னை பரமபிதா கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்கன்னு என்னை நினைவு செய்கிறாங்க. ஆனால் எதுவும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. கடவுள் என்ன கருணை காட்டுறாரு, என்ன கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்தில் பலவிதமாக மகிமை பாடுறாங்க. ஸோ இது நாடகத்தில் அவங்களுடைய நடிப்பு அப்படி இருக்குது. நான் இந்த பக்தர்கள் கூப்பிட்றதுனால வர்றது கிடையாது. அப்படி வரதா இருந்தால் எத்தனை யுத்தம் உலக போகிறப்பெல்லாம் எப்படி கதறி இருப்பாங்க கடவுளை. அப்போ வந்தாரா? அதுக்கு முன்னாடி எத்தனை யுத்தங்கள், எத்தனை நோய்களில் இறந்துருப்பாங்க. ஸோ இதனால் கடவுள் வர்றது கிடையாது. அவர் எப்போ வரணும்னு நாடகத்தில் பதிவாகி இருக்குதோ அப்போ தான் அவர் வரார். பல தர்மங்களை அழிக்கிறதும் ஒரே தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதும், அதாவது சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுறதும் கலியுகத்தை விநாசம் பண்ணுறதும் பாபாவுடைய வேலை. நான் என்னுடைய நேரத்தில் தானாகவே வரேன். இந்த பக்தி மார்க்கம் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்குது. எப்போ பக்தி மார்க்கத்துடைய பாகம் முடியுதோ அப்போ தான் நான் வரேன்றார் இல்லையா? ஏன்னா பாபா ஞானம் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி பக்தி முடியணும். ஸோ எல்லாருமே அந்த பக்தி முடிச்சுட்டு இப்படி வருவாங்க. நாம் இப்போ உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், 5000 வருஷம் கழித்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்கிறீங்க. கல்பத்துக்கு முன்னாடி கூட பாபா நீங்கள் இதே பிரம்மா பாபா உடம்புல தான் வந்தீங்க அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானத்தை பாபா நமக்கு கொடுக்குறார். பிறகு ஒரு பொழுதும் கிடைக்காது. அடுத்த 5000 வருஷம் இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானத்தின் ருசியை கண்ட நாம் பக்தியில் அலைவோம், மீண்டும் அது கிடைக்குமா அப்படின்ட்டு. இதுதான் ஞானம், ஆத்மாவின் பசியை ஆத்துறது. மற்றபடி இது வரைக்கும் பண்ணது எல்லாம் பக்தி. ஞானத்தின் பலன் முன்னேறும் கலை. அதனால்தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டு இருக்குது. ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைச்சது இல்லையா? ராதை அனுராதாவாகவும் ஜனகர் சீதையின் தந்தை அனுஜனக்காகவும் இந்த ஞானத்தின் மூலமாக ஆகிறாங்க அப்படின்ற வார்த்தையும் இருக்குதுன்றார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கடைசி ஜென்மத்தில் அவங்களுடைய லௌகீக பேர் ராதா தான் இல்லையா? அப்புறம் பாபா சரஸ்வதின்னு வைக்கிறாங்க. அப்போ நம்ம மம்மான்னு தான் சொல்கிறோம். பட் இந்த ராதா சொர்க்கத்திலே முதல் ஜென்மம் ராதாவாகிறாங்க. ஸோ அனுராதான்றது முதல், இதை தொடர்ந்து மீண்டும் ராதாவாகிறாங்கன்ற அர்த்தம் வருது. அதான் அனுராதா. அதேமாதிரி ஜனகர் துவாபர யுகத்தில் சீதையுடைய அப்பாவாக அனுஜனக்காக ஆவாங்க.
அதான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. ஸோ அது வந்து யாரோ ஒரு பெரிய பிரபலமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த கதைப்படியாக அவர் ராஜாவாக இருப்பார். ராஜாவாக இருந்து திடீர்னு ஒரு செகண்டில் அவருக்கு இந்த ஞானம் கிடைச்ச உடனே ஜீவன் முக்தி அடைஞ்சாருன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரபலமாக பதவியில் இருக்கிறவங்க கடைசியில் இந்த ஞானத்தை எடுத்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு துவாபரயுகத்தின் தொடக்கத்துக்கே வந்துடுறாங்க இல்லையா? அது பெரிய விஷயம். திரேதாயுகத்தின் தொடக்கம், சீதையோடைய அப்பா. ஸோ ஆரம்பத்தில் வர சீதையா அல்லது பின்னாடி வர சீதையோ, பட் அவங்களுக்கு அப்பாவாக வராங்க அப்படின்னா அங்கே அவர் ராஜாவாக இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அநேகமாக ஆரம்பத்தில் வர சீதையை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. எதையும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஜனகர் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஜனகர் மட்டும்தான் ஜீவன் முக்தி அடைஞ்சாரா? ஜீவன் முக்தினா இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து ஜீவன் முக்தி ஆகிறது இல்லையா? இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து புத்தியினால் விலகிறது. இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே அந்த ஜீவன் முக்தி வாழ்க்கை சொர்க்கம்னாலும் இங்கேயே நாம் அதை அனுபவம் பண்ணணுன்றார். ஜீவன் முக்தினா நான் உடம்புல இருந்துக்கிட்டே விடுபட்டு இருக்கிற நிலை தான் ஜீவன் முக்தி. சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க. இங்கேயே அதை அனுபவம் பண்ணணுன்றார். அனைத்து குழந்தைங்களுக்கும் எவ்வளவு துர்கதி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். அவங்களுக்கு இப்போ சத்கதி கிடைக்கணும். ஸோ துர்கதியிலிருந்து நமக்கு இப்போ உயர்ந்த கதி, அதாவது முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிது. ஸோ முதல்ல முக்திக்கு போவோம், அதாவது பரந்தாமத்துக்கு போவோம். பிறகு அங்கேருந்து ஜீவன் முக்திக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு வருவோம். சாந்தி தாமத்தில் இருந்து சுகதாமத்துக்கு வருவோம். பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர் சாந்தி தாமம், சொர்க்கத்துக்கு இன்னொரு பேர் சுகதாமம். இந்த சக்கரத்துடைய முழு ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஸோ உங்கள் கூடவே மற்ற தர்மமும் பாதையிலிருந்து வர ஆரம்பிக்குது. மனித சிருஷ்டி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இல்லையா, வெவ்வேறு தர்மமும் ஜாயின் ஆகிட்டே இருக்குது. அப்போ மக்கள் தொகை அதிகமாகிட்டு தானே இருக்கும். அது இல்லாமல் அந்த தர்மத்து ஆத்மா எல்லாம் துபுக்கடின்னு வர்றதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியும் தமோ பிரதானமாக இத்து போன நிலையில் இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய அஸ்திவாரம் முழுசாக அழிஞ்சிடுச்சு இல்லையா? இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய அஸ்திவாரமே தேவதை தர்மம் தான். அந்த அஸ்திவாரம் அழிஞ்சிடுச்சு. மற்ற எல்லா தர்மங்களும் நின்றுட்டு இருக்குது. பாரதத்தில் ஒருத்தர் கூட தன்னை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஸோ ஆனாலும் அவர்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் யாரும் தன்னை தேவதா தர்மத்தை சார்ந்தவன்னு நினைக்கிறது கிடையாது. ஏன்னா தேவதைகள் தூய்மையாக இருந்தாங்களே, நாம் தூய்மையாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அசுத்தமான தூய்மையற்றவர்களை எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும்? இல்லை, அவங்க எப்படி தன்னை தேவதைன்னு சொல்லிக்க முடியும்? ஸோ அதனால் ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. நாடகத்தில் இது பதிவாகி இருக்குது, இது வழக்கமாயிடுச்சு. இப்போ மக்கள் தொகை கணக்கில் கூட இந்து தர்மம் தான் எழுதுகிறாங்க, யாரும் தேவதை தர்மம்னு எழுதுறது கிடையாது. குஜராத்தியாக இருந்தாலும் இந்து குஜராத்தின்னு தான் எழுதுகிறாங்க. இந்து தர்மம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, யாருக்கும் தெரியாது. நம்முடைய தர்மத்தை கிருஷ்ணர் ஸ்தாபனை செஞ்சார் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. சரி, எப்போ ஸ்தாபனை பண்ணார்? துவாபர யுகத்தில். துவாபர யுகத்தில் இருந்து இவங்க தன்னுடைய தர்மத்தை மறந்து இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவங்க தங்களுடைய தெய்வீக தர்மத்தையே அசுத்தப்படுத்திட்டாங்க. இல்லை, இந்துன்னு சொன்னாலே தேவதை தர்மத்துக்கு, இல்லை ஒரு தர்மத்தையே மாற்றி சொல்கிறதுன்றது அந்த தர்மத்துக்கு களங்கம் தானே. ஏன்னா தேவதை தர்மம் இருக்கும்பொழுது எல்லோரும் நல்ல காரியங்கள் செய்வாங்க. ஆனால் இப்போ அப்படியே இருக்குது, எல்லாம் சீச்சி காரியங்களை தான் செய்கிறாங்க, அழுக்கான காரியத்தை பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ தேவதை தர்மம் அசுத்தமாயிடுச்சு, காரியங்களும் அசுத்தமாயிடுச்சின்னு சொல்லப்படுது.
தேவதை தர்மமாக இருந்தது, இப்படி அசுத்தமான தர்மமாக மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் சிரேஷ்ட தர்மமும் சிரேஷ்ட தெய்வீக காரியமும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த கீழான கர்மங்களான இந்த 5 விகாரங்களை விட்டுடுங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. இதிலிருந்து விலகிட்டே இருங்க, விகாரங்கள்லேருந்து. அரை கல்பமாக இந்த விகாரங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு பிறவியில், இந்த ஒரே ஒரு பிறவியில் மட்டும் இதை விட்டுடுங்கன்றார். இதில் தான் முயற்சி தேவைப்படுது. முழுசாக விட்டுடணும். முயற்சி இல்லாமல் உலக ராஜ்யம் கிடைக்காது. அதை தானாக கிடைச்சிடுமா? தந்தையை நினைவு செய்யும் பொழுது தான் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ அதனால் பாபா நினைவில் அனைத்தையும் மறக்கணும், எல்லா விகாரத்தையும் மறக்கணும். அதுதான் விகாரத்தை வெல்வதுன்றது. அதன் மூலமாக தான் ராஜ்ய திலகம் கிடைக்கிது. அதாவது ராஜ்யத்துக்கு அதிகாரி, அதாவது ராஜ்யத்திற்கு உரிமையுடையவராக ஆகிறீங்க. எந்த அளவுக்கு நல்ல முறையில் பாபாவை நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆவீங்க. ஸோ இதற்கான உயர்ந்த படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்காகவே பாபா ஆசிரியராக வந்திருக்கிறார். இது மனிதன்லேருந்து தேவதையாக்கக்கூடிய ஸ்கூல். நரன்லேருந்து நாராயணன் ஆக்கக்கூடிய கதையை பாபா நமக்கு சொல்கிறார். அதுதான் சத்யநாராயணன் கதைன்னு பக்தியில் வெளிப்பட்டு இருக்குது, எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஆனால் உண்மையான அமரக்கதை, சத்யநாராயணன் கதை, 3வது கண் கொடுக்குற கதையெல்லாம் இது தான். இந்த 3த்துக்கான அர்த்தத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பல கதைகள் இருக்குது, பல பாடல்கள் இருக்குது, எவ்வளோ அழகாக பாட்டு இருக்குது இல்லையா பக்தியில். ஆனால் அதன் மூலமாக நமக்கு ராஜ்யம் கிடைக்கிறது கிடையாது. இந்த ஞானத்தின் மூலமாக தான் முழு உலகத்துக்கும் நம்மளை எஜமானர் ஆக்கிறார். அந்த ராஜ அதிகாரத்தை அரை கல்பத்துக்கு நம்மக்கிட்டேருந்து யாருமே அபகரிக்க முடியாது. ஸோ அதற்காக நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஒரே ஒரு ஜென்மம் தூய்மையாக இருக்கிறது. இருக்க முடியாதா? நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நாம் ஒரே வழி, ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், அப்படி நிரம்பிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு கருவியாக இருக்கிறோம். அதனால் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். எப்படி? ஒரே ராஜ்யம், பிரிவினை இல்லாத ராஜ்யத்தை உருவாக்குறவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கலாமா? அதனால தான் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு அவ்யக்த இஷாரா ஃபுல்லாக அதை பற்றியே பாபா சொல்கிறார். தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக்கணும் அப்படின்னா விகாரங்களை விடுறதுக்கான முயற்சி பண்ணணும். படிப்பு மேலே முழு கவனம் கொடுக்கணும். வரதானம் கர்மாதித்த நிலையில் நிலைச்சிருந்து நாலாபுரத்திலும் உள்ள சேவைகளை கையாளக்கூடிய வெற்றி சுரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இன்னும் போக போக நாலாபுரத்திலையும் உள்ள சேவையுடைய விஸ்தாரம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். திரும்ப பக்கமெல்லாம் சேவை நடக்கும். ஸோ அதெல்லாம் கையாளணும் அப்படின்னா விதவிதமான சாதனங்களை பயன்படுத்த வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு டைமில் லெட்டர் இருக்காது, தந்தி அனுப்ப முடியாது, டெலிஃபோன் வேலை செய்யாது, ஆனால் சேவை பயங்கரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அப்போ வயர்லெஸ் செட்டு தேவை. ஸோ வயர்லெஸ் செட்டுனா அந்த ஃபோன் கிடையாது, இல்லை வயர்லெஸ் ஃபோன் அது கிடையாது. உங்களுடைய மனம், நீங்கள் நினைக்கிற செய்தி அங்கே போகணும். அதுதான் வயர்லெஸ் செட். சங்கல்பத்தின் சக்தி அவ்வளோ சக்திசாலி ஆக்கணும்னா என்ன பயிற்சி பண்ணணும்? அப்பப்போ கர்மயோகி, அப்பப்போ கர்மாதித்த நிலை. கர்மயோகினா காரியம் செய்வீங்க பாபா நினைவில் இருந்து. கர்மாதித்த நிலைனா அதில் இருந்தும் விடுபட்டு பாபா நினைவில் இருக்கிறது. கர்மத்தை விட்டுட்டு டக்குன்னு விடுறதுக்கும் தயாராக இருக்கிறது.
அதுதான் டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சங்கல்பத்தின் வெற்றி மூலமாக நாலாபுறமும் நடக்கிற சேவைக்கு நீங்கள் சகயோகி ஆக முடியும் அப்படிங்கிறார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ இங்கே இருந்துகிட்டே இப்போ பாபா குழந்தைங்க வந்து சிவனம் நானும்ட்டு எல்லா சென்டர்லேயுமே சிவராத்திரி அப்போ பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறாங்களா? எல்லா இடத்துலையுமே இருக்கும் இல்லையா? வெவ்வேறு பேரில் இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு சக்தி கொடுக்க முடியும், கொடுக்கணும். அது நம்மளுடைய கடமை. எங்கே இருந்தாலும் பாஷை புரியாத ஊருக்கெல்லாம் போய் உங்களால் சக்தி கொடுக்க முடியும். ஸோ அதை பண்ணுங்கள். அப்புறம் கோயிலில் எல்லா இடத்துலையுமே சேவை நடக்கும் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையுமே சக்தி கொடுக்கணும். ஸ்லோகன். அப்போ உங்கள் சங்கல்பத்தில் வந்து எல்லைக்குட்பட்ட விஷயமே இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அலௌகிகத்தன்மை விடுபட்டு அன்பாக இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும். நேற்று வரதனை சொன்னார், எவ்வளோ பவர்ஃபுல்லானது இல்லையா? ஸோ அந்த முக்கியமான பாயிண்டெல்லாம் எழுதி வச்சுட்டு தாரணை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸ்லோகன். பரமாத்மாவுடைய அன்பின் பாலனை சொரூபமாக நீங்கள் இருக்கிறீங்களா? கடவுளே என்னை வளர்க்குறார் அப்படிங்கிறது உங்கள் சொரூபத்தில் எப்போ தெரியும்? சகஜ யோகி வாழ்க்கை வாழும்போது தெரியும். இல்லை சர்வசாதாரணமாகவே பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பாபா வளர்க்குறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்பாவுடைய நினைவு தானே இருக்கும். ஸோ அதுதான் அன்பின் பாலனை சொரூபம். உங்களுடைய சகஜ யோகி வாழ்க்கை என்ன காரியம் செஞ்சாலும் புத்தி பாபாவோட இணைஞ்சு நான் பண்ணுற மாதிரியே இருக்காது, செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும், லேசாக இருக்கும் மனசு. அவிக்தேஸ்வரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பிய ராகங்கள். ஒவ்வொருத்தரும் விசேஷமாக 2 விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஒன்று, சமஸ்காரம் ஒத்து போகிறதுல ஒற்றுமையாக இருக்கணும். இல்லை 2வது, எல்லாருடைய சமஸ்காரமும் ஒத்து போகாது தானே. அப்படி ஒத்து போகாதவர்களும் கண்டிப்பாக மாறுவாங்கன்ற நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் திருப்தியாக இருக்க முடியும் இல்லையா? இல்லாட்டினாச்சே அவனா அவங்களா அப்படின்ட்டு ஒரு வெறுப்பு விரக்தி வருது இல்லையா? அது இருந்தால் எப்படி திருப்தி இருக்கும்? ஸோ எப்போவும் திருப்தியாக இருக்குன்னா ஒற்றுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். அப்படி நம்பிக்கை வைத்து சதா திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். ஏன்னா ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். எப்போ இந்த 2 விஷயங்களும் எப்போவுமே ஞாபகம் இருக்குதோ அப்போ தான் பாபா உள்ளது உள்ளபடியே உங்கள் மூலமாக வெளிப்படுவார், பிரத்யட்சமாவார். ஏன்னா இது அவருடைய குணம் இல்லை? எவ்வளோ மோசமாக குப்பையாக இருந்த நம்ம மேலே நம்பிக்கை வச்சு எப்படி எடுத்துகிட்டு வர்றார். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அப்போ அவர் நம்பிக்கை வைக்கிற ஒருத்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது தப்பு தானே. அதனால் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.